குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்க்கப் நம்முடன் சேனல். இன்னைக்கு முக்கியமான நாள் ஜூன் 25. சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரி, அப்புறம் பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி, பேங்க் எக்ஸ் பிஎஸ்ல இருக்கு பேங்க் எக்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மூணுமே ஒரே நாளில் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு ஃப்ரைடே ஹாலிடே டியூ டு மொஹரம், மார்க்கெட் லீவு. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே டிகே பயங்கரமாக ஆகும். ஸோ பையர்ஸ் தயவு செஞ்சு எதுவும் வாங்கி வைக்காதீங்க, பிடிஎஸ்டி எதுவும் பண்ணாதீங்க. மண்டே பார்த்துக்கலாம். இன்னைக்கு 3 மணிக்கு 3:15 க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இன்னைக்கு மட்டுமே நாள் கிடையாது, ஏகப்பட்ட நாட்கள் இருக்க வர வழியில். இன்னைக்கு நம்ம டார்கெட் 1% ஆஃப் மை பிரின்சிபல், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 1,00,000 இருக்கா, இன்னைக்கு நான் 1000 சம்பாதிக்கணும். எம்டிஎம் கிடையாது, ஆஃப்டர் டேக்ஸ் டிடக்ஷன். நீங்கள் ஒரு 1,400 சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 வந்துடும். ஸோ உங்கள் பிளானிங் அப்படி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1,400 சம்பாதிக்கணும், 1000 கொண்டு போகிறோம். அதை பிளான் பண்ணி பக்காவாக ஒரு ட்ரேட் 2 ட்ரேட்ல எடுக்கலாம். அவசரப்பட்டு காலையிலேருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறத போட்ட விடாதீங்க. மார்க்கெட் கூட போட்டி போடாதீங்க. மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, எப்படி போக போகுதுன்றதை பார்க்கலாம். நான் மார்னிங் எப்பயும் போல் 9:15 பார்த்தேன், டேட்டா ஏதாவது சூஸ் ஆகுதான்னு. 9:15 1 மினிட் சார்ட்டில் எதுவுமே வரல. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி லாகின் பண்ணுறேன். நான் எனக்கு சொல்லிக்கிறதா உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஃபுல் டைம் உட்காந்து ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி லாபம்லாம் லட்சமாக சம்பாதிச்சாலும் ரொம்ப சந்தோஷம். இல்லை என்ன மாதிரி ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் டேட்டா பார்த்து சம்பாதிச்சாலும் ஓகே. இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஃபுல்லாக ஷார்ட் கவரிங் லாங் பில்டப்பும் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு நடந்துட்டுருக்கு. பட் வால்யூம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் ட்ரெண்டிங் ஓயை நம்மளுக்கு இப்போ புல்லிஷில் அங்கே இருக்குது வால்யூமு. அப்போ என்னவா இருக்கணும், கால்வை டிக்ரீஸ் ஆகணும், புட்டுவை இன்க்ரீஸ் ஆகணும். டிக்ரீஸ் ஆகுதா, ஆகுது. இங்கே புட்டுவை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ புல்லிஷ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புங்க. பட் ஸ்டில் நான் இறங்கலை. ஏன்னா எனக்கு 2 கோடி தான் காமிக்குது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 4 crores. இங்கே ஒரு 4 கோடிக்கு வரணும். 4 கோடி தாண்டி 5-6 கோடிக்கு மேலே போச்சுன்னா தான் நம்மளுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ இப்போதைக்கு நோ ட்ரேட் ஜோன் தான். ஃபுட்பிரிண்ட் சார்ட்டில் ஸ்டாக்டு பையர்ஸ் யாருமே இல்லை, எல்லாமே சிங்கிள் இம்பேலன்ஸ் தான் நிஃப்டியில். ஸோ முக்கியமானவங்க யாரும் வரல இன்னும். நம்ம மாதிரி ஆளுங்க தான் அங்கேயும் சுற்றின்னு இருக்கானுங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ட்ரெண்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டவ் ஃபியூச்சர்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். -10. ஓகே, ரொம்ப அடி வாங்கலை, எதுவும் நார்மலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் பார்க்க போகிறது மார்க்கெட் ப்ரொஃபைல். நிஃப்டி ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிரிண்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு பி போர்ஷனில். ஸோ சி கிராஸ் பண்ணலை, டி கிராஸ் பண்ணது, இ கிராஸ் பண்ணது. பட்டு ரொம்ப வால்யூமோட பண்ணலை. பட்டு இப்போதைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட் ஏரியா தான் நமக்கு இம்மிடியேட் சப்போர்ட். வேறு எதையும் பார்க்கக்கூடாது. இந்த சிங்கிள் பிரிண்ட்டை தாண்டி கீழே போனால் மட்டும்தான் உங்களுக்கு புட்டை யோசிக்கணும். புட்டு பக்கம் யோசிக்காது, செஞ்சு யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ கால் பக்கம் போகணும், வால்யூம் பார்த்துட்டு கால் பக்கம் போகலாம். ஸோ புட்டு பக்கம் போகக்கூடாது, கால் பக்கம் வால்யூம் பார்த்துட்டு போகணும். ஏன் புட்டு பக்கம் போகக்கூடாது? இன்னொரு ரீசன் என்னன்னா, விக்ஸை தயவு செஞ்சு பாருங்க. விக்ஸை பார்க்காம நம்பர்ஸை மட்டும் பார்த்து விளையாடாதீங்க. ஓகேங்களா? விக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோவில் இருக்கு, 12.8 இருக்குது. இது 12.8 இருக்கிறது புட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. இப்படி இருக்கும்போது புட்டு போகவே போகாது, மார்க்கெட் ஒழுவே விழாது. ஒன்ஸ் விக்ஸ் மேலே ஏறட்டும், அட்லீஸ்ட் ஒரு 13க்கு 14 மேலே போட்டோம், அப்புறமா வேணால் புட்டை பற்றி யோசிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இப்போதைக்கு புட்டே கிடையாது. நான் புட்டு உருளாட்டு விளையாடுறேன், சும்மா கொஞ்சம் இறங்கும் போது பண்ணுறேன், அப்படிலாம் பண்ணாதீங்க. மார்க்கெட் இறங்கிட்டு தான் மேலே ஏறும். பட் அந்த இறங்கும் போது அந்த ஒரு புட்டை உருளாட்டை வாங்கி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சப்போஸ் இப்போ கீழே இறங்குறதா இருந்தால் நம்மளுக்கு இந்த சிங்கிள் பிரிண்டை தாண்டி தான் இறங்கணும், அது தெரிஞ்சிருச்சு. இப்போ மேலே போகிறதா இருந்தால் எங்கே போகும் ஐடென்டிஃபை பண்ணலாமா? ஸோ கொஞ்சம் ப்ரீவியஸாக பார்க்கலாம், ப்ரீவியஸ் டேஸில் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இந்த தெரிகிற இந்த டார்க் எல்லோ கலர் போல்ட் லைன் தான் கரண்ட் ப்ரைஸ். ஸோ இதுக்கு மேலே
இங்கே ஒரு வேல்யூ ஏரியா இருக்கு, இங்கே ஒரு வெர்ஜின் பிஓசி இருக்குது. இங்கே தான் போகும். இது என்ன நாள்? இது பார்த்தீங்கன்னா மே 7th. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறான்? மே 8th. ஸோ இது வந்து மே 8 வேல்யூ ஏரியா, இது மே 7th வேல்யூ ஏரியா. ஓகேங்களா? இப்போ மே 8th வேல்யூ ஏரியாக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கே சுத்தம்? பாசிபிலிட்டிஸ் மே 8th வேல்யூ ஏரியா ஐக்கு போகும். ஸோ மே 8th வேல்யூ ஏரியா ஐக்கு போகும். அதுக்கப்புறம் அது போச்சுன்னா இங்கே ஸ்லைட்டாக ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுச்சுன்னா உள்ள என்ட்ராகும். மே 7th வேல்யூ ஏரியாக்கு லோக்கு போச்சுன்னா, மே 8th வேல்யூ ஏரியா ஐக்கு போகணும். அப்புறமா வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அப்புறமா 7th வேல்யூ ஏரியா லோக்கு என்ட்ரு ஆச்சுன்னா கன்ஃபார்மா 7th பிஓசிக்கு போய் தீரும். இது இன்னைக்கு நடக்குமா தெரியாது. பட் ஓவராலா புல்லிஷ்ல இருந்து மார்க்கெட் வந்து ஜம்ப் அடிச்சது. ஏன்னா 3 days லீவ் இருக்கு. இன்னைக்கு மேபி வந்து ஃபியூரி ஆச்சுன்னா ஃப்ரைடே தான் ஃப்ரீ ஆகும். பட் தேர்ஸ்டே இன்னைக்கு சப்போஸ் மேலே தூக்கிட்டு போறாங்கன்னா இந்த 3 கண்டிஷன் நடந்துச்சுன்னா நம்ம இந்த பிஓசியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த பிஓசி என்ன நம்பர்ஸ் பார்க்கலாமா? ஸோ மே 8th, மே 7th நம்ம பார்க்கணும். இது வந்து மே 8th. இதுதான் மே 8th வேல்யூ ஏரியா. இப்போ வேல்யூ ஏரியா ஃபுல்லாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு நம்ம கரண்ட் ப்ரைஸு. இந்த எல்லோ கலர் தான் கரண்ட் ப்ரைஸு. வேல்யூ ஏரியா ஐக்கு இங்கே போகணும். அதை 24192. ஸோ 24192 ஃபியூச்சர் ப்ரைஸு 24192 தாண்டுச்சுன்னா இந்த கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுச்சுன்னா 7th வேல்யூ ஏரியா லோக்கு வரணும். வேல்யூ ஏரியாக்குள்ள வந்துச்சுன்னா இந்த பிஓசியை டச் பண்ணும். இந்த பிஓசி 24384 பார்க்கலாம். 24384. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷா இருந்ததுன்னா ஃபைனலாக ரீச் ஆக வேண்டிய ப்ரைஸ் 24384. இன்கேஸ் இன்னைக்கு போக முடியாமல் போச்சுனாலும் ஃபர்தர் டேஸில் புல்லிஷ் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த பிஓசியை கன்ஃபார்மாக டச் ஆகும். அந்த ப்ரைஸ் நம்பர் 24384. 24384 ஃபியூச்சர். இது வந்து மே 7th பிஓசி. ஏன்னா இப்போ வந்து மே 8th வேல்யூ ஏரியால சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா மே 7th போகும். இதுதான் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம கால் பக்கம் தெரிஞ்சிருச்சு, புட்டு பக்கமும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. புட்டு பக்கம் எப்போ நம்ம ஆக்ஷன் எடுப்போம்? இந்த சிங்கிள் பிரிண்டை உடைக்கணும். சிங்கிள் பிரிண்டை வந்துட்டாலே உங்களுக்கு பீரிஷ்னஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஒன்று இந்த க்ரீன் ஷேடில் இருக்குல்ல, இந்த இடத்த உடைச்சிட்டு கீழே வித் வால்யூமோட வந்தால் மட்டும்தான் டுவர்ட்ஸ் டே க்ளோக்கு போகும். டுவர்ட்ஸ் டே க்ளோ தாண்டுச்சுன்னா அது பக்கத்துல இருக்கிற நேத்தர பிஓசிக்கு வரும். அது 24051. பட் இது இன்னைக்கு போறதுக்கு வாய்ப்புங்க இருக்கலாம், நடக்கலாம். யாருக்கும் தெரியாது, யாருமே சொல்ல முடியாது மேலே தான் போகும் கீழே தான் போகும்னு. அப்படி சொன்னாவும் ஒருத்தன் கூட வந்து உண்மையானவன் கிடையாது. நான் அவன் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ 2 ட்ரெண்டும் சொல்லியிருக்கேன், ரெண்டுமே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நோ ட்ரேடிங் ஜோன். டேட்டா வந்து ஸ்ட்ரைட்டாக புல்லிஷில் காமிக்குது. ஸோ எனக்கு டிஇ கிராஸ் பண்ணது இப்போ. பட் வால்யூம் இன்னும் வரல. வால்யூம் வரணும். 4 crores வால்யூம் வரணும். 4 crores வால்யூம் வந்தவுடனே எனக்கு அந்த 8th வேல்யூ வரை ஐ முடிஞ்சிருச்சு. 7th நுழைக்குதுன்னா கன்ஃபார்மாக அந்த பிஓசி போகும், நான் புல்லிஷ் பக்கம் போவேன். அது இல்லாமல் மறக்காமல் இன்னொன்று யோசிச்சுக்கோங்க, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே 230 ட்ரேடு, 240 ட்ரேடு, 3 o'clock ட்ரேடு. இதை மட்டும் எடுக்கலாம். உங்கள் பிரின்சிபலை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் மட்டுமே ட்ரேடிங் கிடையாது, ஒரு நாளாக சம்பாதிக்கிறது ஒன்றுமே கிடையாது. கன்சிஸ்டன்ஸாக டெய்லி சம்பாதிக்கணும், அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். இன்னைக்கு போனால் கூட ஷட் டவுன் பண்ணுறேங்க, க்ளோஸ் பண்ணுறேங்க. மண்டே டு ஃப்ரைடே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ இன்னைக்கு கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 230 ட்ரேடு எடுங்க. 2 பக்கமும் எடுத்து வச்சு 2 பக்கமும் நடக்காமல் போச்சுன்னா 0 ஆயிடும். ஸோ ஒரு பக்கமும் எடுத்து வச்சாலும் 0 ஆயிடும் உங்கள் சைடு போகலன்னா. ஸோ தயவு செஞ்சு டேட்டா பார்த்து கவனிச்சு எடுங்க. டேட்டா ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குதா? 91 70 3 ஓகே, மூவ்மெண்ட் இருக்குது, லைட்டாக மூவ்மெண்ட் இருக்குது. பட் ரொம்ப ஒன்றும் இல்லை. 3 crores தாண்டட்டும்.
இது 3 க்ளோஸ் தாண்டின உடனே நான் பை பக்கம் போவேன். இப்போதைக்கு நோ ட்ரேட். ஓகே, மறுபடியும் எக்ஸ்பைரியில் மீட் பண்ணலாம். பாய்.